யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு ஒரு நிமிஷம் செத்த இருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது. அதாவது என்னைக்கு நான் விஜய் படத்தை அதுக்கு விமர்சிச்சேன்? நீங்க சொல்லுங்க. நோ 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 நான்சென்ஸ். ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் மீடியா யூ ஆர். விஜய் படத்துல என்னைக்கு நான் விமர்சிச்சேன் அது சொல்லுங்க. ஆமா, அதனால நீங்க இங்க பாருங்க, ஒரு நல்ல படம் வந்திருக்கு, சமுதாயத்தை திருத்த, சமுதாயத்தை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. வரவேற்கிறேன், எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ராஜா அவர்களுக்கு தர்ம போராளின்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா, தர்மத்துக்காண்டி தானே போராடி இருக்காரு. என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல? இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்காரு, அதுவும் தர்மம் தான். தர்மம்ன்றது வந்து நீங்க இந்து தர்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போறதுனால அது பேர் தர்மம் தான். நான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, இது பேருக்கு தான், இது அவர் வச்சு விளம்பரம் தெரியும் எம்ஜிஆர். நான் சொல்றது அதை புரிஞ்சுங்க. அதாவது இந்த படத்துல இப்ப புரட்சியாளர் எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாம். இதுல வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா எடுத்த எடுப்புல இப்படி ஒரு என்கவுண்டர் பண்றது, அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திருந்தினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனசுல பதியலைங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீர முருகன். இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார், அதையும் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை. அந்த போதையினால தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க. அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது. அவை இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம், ஒரு 95 மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரி, அதில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியில் அது வந்து ஒரு மாறல் சமுதாயத்துக்கு. காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும். அது இப்போ அப்படி இல்லை, அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் வந்து ஒரு கதைக்காக, அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படத்துல வந்து அரசாங்கத்தை பற்றியும் சரி, ஆட்சியாளரை பற்றியும் சரி, குறை சொல்லாமல் ஒரு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் நடக்கும், ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014
ரெட் ஃபோர்ட்டில் கொடி ஏற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்குறோம், கண்டிக்கிறோம், எங்கே போன கேட்குறோம், ஆண் குழந்தைய கேட்குறோமா? அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும்? பெண் குழந்தையை தானே பாதிக்கும். இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது. ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும், அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன். நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 என்கவுண்டர் வந்து தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டர் நடக்குது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தொடர்ந்து என்கவுண்டர் தான் சேர்க்குது. யார் இது? சமீபத்தில் இந்த திருவேங்கடம்னு ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரு. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான். ஜெயிலில் இருக்கார், ஜெயிலில் இருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது. கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துறாங்க. என்ன அது இதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார். அதனால என்கவுண்டர் பண்ணதா? இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ஆம்ஸ்டாங் வழக்கில் அந்த அன்னைக்கே நான் சொன்னது தான். திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன், இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு. ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால், நான் வந்து நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி, ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டும்னு. நன்றி. நன்றி நன்றி. விஜய் அவர்கள் வந்து சார், விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க. விஜயோட படத்துக்கு சிகரெட் அடிச்சா கேள்வி கேட்பீங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க ரத்தம் ஒரு நிமிஷம் செத்த இருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது. அதாவது என்னைக்கு நான் விஜய் படத்தை அதுக்கு விமர்சித்தேன்? நீங்க சொல்லுங்க. நோ 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 no nonsense. I don't know from which media you are coming. Stop nonsense with me. விஜய் படத்துல என்னைக்கு நான் விமர்சித்தேன் அது சொல்லுங்க. ஆமா, அதனால நீங்க இங்க பாருங்க, ஒரு நல்ல படம் வந்திருக்கு, சமுதாயத்தை திருத்த. சமுதாயத்தை இதை செய்யப்படாதுன்னு சொல்லி இருக்கு. வரவேற்கிறேன். எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அதை பத்தி எதுவும் ஆய்வு திறக்க மாட்டீங்களா? எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கலன் படம் இந்த வருஷத்துல வெயிட் பண்ணுவா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கலன் படம் வர்ற 3ஆம் தேதி தியேட்டர்ல ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். வீரமுருகன் சார், கிழுகு படத்தோட இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையாவே இது சமுதாயத்துக்கு இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இங்க சமுதாயத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தத்ரூபமா பண்ணிக்கிறான். இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நண்ப சம்பத் ராமண்ணா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கோம். நாங்க தியேட்டர் வந்து பார்க்கணும். தம்பி முன்னாடி வர தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான். இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். நீங்க தான் தியேட்டர்ல வந்து ஆதரவு தரணும். தேங்க்யூ. ஒரு சீன் வந்து காவல்துறையே அந்த போதை ஆட்களோட பேசுறாங்க போன் பண்ணி. ரியலாவே நடந்துட்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இளைஞர் சமுதாயம் கேட்டுட்டு போற அளவுக்கு அதுதான் இருக்கக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது இப்படி இருக்கக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. நாங்க அதில் நடிச்சிருக்கோம். அது மாறணும் தானே படம் எடுக்கிறாரு. அதான் கடைசியில போட்டிருக்கோம்ல, காவல்துறைகளுக்கு இங்க வந்து ஃப்ரீடம் கிடையாது. அதனாலதான் நல்லவங்களும் என்கவுண்டர் ஆகிறாங்க. சீட்டா இல்ல சீதா. சீதானா என்னது? ஒரு கேரக்டர் வேங்கை, ஒரு கேரக்டர் சீதா, இன்னொரு நாம சம்பந்தம், இன்னொரு கேரக்டர் மாறன். என்ன மீனிங்? இல்ல பேர்ல நீங்க எப்படி நீங்க மீனிங் பாக்குறீங்கன்னு தெரியல. தென் மாவட்டத்துல சீத்தான்னு வைப்பாங்க, வேங்கைன்னு வச்சிருக்க இருக்காங்க. தென் மாவட்டத்துல இருக்காங்க, சீத்தா இருக்காங்க. ஆமா இருக்காங்க.
உங்க நம்பர் கொடுங்க, நான் ஐயா ஆதார் கார்டே வட மாநிலத்தை சேர்ந்தவரா? இல்ல உங்க நம்பரை கொடுங்க, ஆதாரே அனுப்பிவிட சொல்றேன். அப்படியா? ஆமா, என்ன? பேர் நான் அனுப்பி வைக்கிறேன். சீதா பேர் வச்சிருக்கேன். சினிமா துறையில் காசவங்களுக்கு பேர் வைப்பாங்க, ஒரு பட்டம் கொடுப்பாங்க. சீதாராமன் அவர் சொல்றாப்புல இல்ல, நான் அனுப்பி வைக்கிறேன். சினிமா துறையில இருக்கவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், இளைய தளபதினா. இப்போ நீங்க எச் ராஜா அவர்களுக்கு தர்ம போராளின்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா, தர்மத்துக்காண்டி தானே போராடி இருக்காரு. தர்மத்துக்கு போராடினாலும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா தெரிஞ்சு போனாங்க. என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல? இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்காரு, அதுவும் தர்மம் தான். தர்மம்ன்றது வந்து நீங்க இந்து தர்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போறதுனால அது பேர் தர்மம் தான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ மாமன்னன் போஸ்டர் நாங்க பார்த்தோம், அது வேணுக்குனே வச்ச மாதிரி தான் இருக்கு. மாமன்னன்ல ஜாதி எத்தனை பேர் இருக்காரு குரூப்ஸ்? இல்ல நான் சொல்றேன் நீங்க இல்ல நீங்க பரட் பாஸ்ல வச்சங்க தெரியுமா? அது மிகப்பெரிய வன்மத்தை காமிக்குது. அது எந்த தேவ சமூகம் கரெக்டா அந்த பரட் பாஸ் போட்டோ போட்டு தேவ சமூகம் போட்டிருக்கீங்க. இல்ல அங்க நாங்க எடுக்கும்போது அங்க வந்து ஒரு திருவிழா, அந்த திருவிழா நாங்க எடுக்கும்போது திருவிழா இதுக்காண்டி நாங்க போஸ்டரா கிழிச்சிட்டு சுட்டு போக முடியாது. இல்ல நாங்க எடுக்கும்போது திருவிழா, பெரிய ஆலங்குளத்தோட திருவிழா. அந்த பெரிய நாங்க ஷூட் எடுக்கும்போது எல்லா இடத்துலயும் போஸ்டர் கிழிச்சிட்டு எடுக்க முடியும். திருவிழால நாங்க லைவா எடுத்தோம், அவ்வளவுதான் மேட்ரு. அதுல அந்த போஸ்ட் கமிட் ஆயிருச்சு. இது எப்படி சென்சார் அலோட் பண்ணிருக்காங்கல்ல? இல்ல சார், சென்சார் அலோட் பண்ணிருக்காங்கல்ல? இல்ல, அதாவது கொலை பண்ற இடத்துல மட்டும் ரத்தம் வர்ற இடத்துல மட்டும் பிளர் படம், ரத்தம் வர்ற இடத்துல மட்டும் பிளர். அதத்தான் சொல்றேன், ரத்தம் வர்ற இடத்துல மட்டும்தான் பிளர். ரத்தம் வரல டைலாக் இருக்கிற இடத்துல பிளர் போட தேவையில்லை. நீங்க அங்க பிளர் பண்ண இடத்துல ரத்தம் வர்றத காட்டுங்க. அவங்க சொன்னதே சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றத நாங்க கேட்க முடியும், நீங்க சொல்றத நாங்க எப்படி போட முடியும்? சென்சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க பிளட் காட்டுறீங்களோ அங்க வந்து தேவருக்கும் மருதுபாண்டியருக்கும், அப்புறம் அந்த திருவிழா கார்த்திக் இல்லைங்க, அங்க ஒரு திருவிழா, அங்க ஒரு திருவிழா பெரிய ஆலங்குளத்துல திருவிழா. அங்க வந்து ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க யாரு போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அங்க பிளட் வர்ற இடத்துல மட்டும் தேவருக்கும் மருதுபாண்டியருக்கும் கார்த்திக் மட்டும் பிளர் போட்டுருங்க, பகத் பாசில் தேவையில்லை. இதெல்லாம் இருக்கட்டும், சென்சார் ஆர்டர் பண்ணிருக்காங்க. எந்த கார்த்திக் பிளர் போட்டதுக்கு அப்புறம் எந்த கார்த்தின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இருந்தா காட்டியிருப்பேன், பிளர் போட்டாச்சுல. நீங்க எந்த கார்த்தி வேணா நினைச்சுக்கோங்க சார், அதுதான் நீங்க எந்த கார்த்தி வேணா வச்சுக்கோங்க. நவரசன் கூட கார்த்தி வச்சுக்கோங்க. அந்த ஜாதி பிரிவோட அந்த சம்பரப்பட்ட பாடல்கள் வருது, எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கேஸ்டோட ஒரு ரிலீஜியண்டான மூவி வருது. ஒரு சமுதாயத்துக்கு ஏற்பட்டக்கூடிய மூவியா எங்களுக்கு இதை நான் பார்க்கல. அதான் நாங்க சொல்றோம் சார், அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆவரங்காடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான். அங்க போய் நம்ம இல்லாத ஒரு இதை காட்ட முடியாது. அங்க நடந்த நிகழ்வு தான் அது. அதனால பல கொலைகள் நடந்திருக்கு. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரங்காட்டுல இப்போ வரைக்கும் ஒரு 30-40 பேர் செத்துருக்காங்க இந்த கஞ்சா மேட்டருக்காண்டி. 2 ஊரை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது நடந்த நிகழ்வு தான் நம்ம சொல்றோம். அங்க போய் இல்லாத சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது. அந்த கேஸ்ட் இருக்காங்க, அந்த காட்டியிருக்கோம் நம்ம. அது சென்சார் நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணகியோடைய படம் ஒண்ணு வந்துச்சுங்க சொல்லிட்டு, அந்த கண்ணகியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இதுல முத்துராமலிங்க தேவரை காட்டுறீங்க, இதுல அதிகமான வைலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு? பிஜேபி நீங்க எல்லாம் லிங்க்ன்றதுனால சென்சார் போர்டு ஒத்துக்கிட்டாங்களா? சார் இப்ப பார்த்தா 40 இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் சார். 40 இடத்துல பண்ணியிருக்கோம். அந்த கட்டுப்பாடு இணக்கமா போனா சென்சார் போர்டு கொஞ்சம் வழி விடுவாங்கன்றீங்களா சார்? அப்படி பார்த்தா ரஜினி படத்துலாம் தலை துண்டா போய்கிட்டு இருக்கு. அப்ப அஜித் படத்துக்கு போயிட்டு இருக்கு. கமல் எல்லாரும் பிஜேபி இருக்காங்க அர்த்தமா சார்? அவங்களுக்கு இதுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்கல்ல? நீங்க சமீபத்துல கண்ணகியோட இங்க பண்ணாங்க, இது அடிலைன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து சென்சார் போர்டு கொடுக்கல, அந்த போர்டை வந்து வெளியிடக்கூடாதுன்னாங்க. பெருமாளை வந்து அந்த போர்டு திறந்து வச்சாரு, பரவாயில்ல நம்ம திறப்போம்னு சொல்லிட்டு. கண்ணகியை காட்டக்கூடாது இந்த சென்சார் போர்டு. முத்துராமலிங்க தேவர் ரத்தம் தெரிக்கிறது கழுத்து இல்ல காட்டக்கூடாதுன்னு தான் பிளர் பண்ணிருக்காங்க சார். எல்லா இடத்தையும் பிளர் பண்ணிருக்காங்க. கேட்டாங்க காரணம், நாங்க திருவிழா நடந்துக்கிச்சு, அந்த திருவிழா நாங்க போய் ஷூட் பண்ணோம். அதுக்காண்டி திருவிழாவில் வந்து ஒரு ஊர்ல வந்து ஒட்டியிருக்க போஸ்டர் கிளிங்கன்னா எந்த ஊர்ல அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல எல்லா இடமே போஸ்ட் இருந்துச்சுல்ல சார், அப்புறம் எங்கிட்ட போய் ஃபைட் எடுக்க முடியும்?
ஒவ்வொரு இடம் மட்டும் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரியான காட்சிகளா இருக்கு. இப்ப அந்த ஊரை திருவிழாக்கு தான் போஸ்ட் ஒட்டிருக்காங்க, பர்டிகுலர் படத்துக்கு நம்ம ஒட்டல. எல்லாருமே வந்து கொலை குற்றவாளிகளா நீங்க சித்தரிக்கிறீங்களா? 2 கம்யூனிட்டி ஒரே தான் சொல்லியிருக்கான், அந்த பக்கத்து ஒரே ஊர் தான் சொல்லியிருக்கான். கொலை குற்றவாளிகளா? ஒரு அதாவது ஒரு திருவிழால நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த போஸ்ட். ஆமா, ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையும் வந்து எல்லாமே கொலைகாரனாவே காட்டுற மாதிரி. எந்த சமுதாயத்தை சொல்றேன்னா அவன் கம்யூனிட்டில உள்ளவங்க எல்லாருமே கொலை குற்றவாளிகள் மாதிரியே காட்டுறீங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது அப்படி அது இல்ல. ஒரு போதைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சமுதாயம் கூட வச்சுக்கோங்க, அது தேவர் சமுதாயம்னு பெருமையா வச்சுக்கோங்க, அது பெருமையா வச்சுக்கோங்க. ஏன் போய் கொலை அவங்க வந்து நீங்க ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து மென்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அவங்க உள்ள இருந்து வராங்க, அந்த ஆக்சுவலா பார்த்தா தேவ சமுதாயத்தோட வீடு அவங்க அங்க இருந்து தான் வராங்க. சோ நீங்க அப்படிதானே காட்டுற மாதிரி இருக்கு, அது நாங்க அப்படிதானே புரிஞ்சுக்கணும். அது போஸ்ட் இருந்தா நாங்களே கவனிக்கல இல்ல. சரி, நீங்க அப்படி கூட இப்ப ஒரு அந்த ஊர் இல்ல சிவகங்கை அந்தோணியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க. இல்லாத ஒரு மருத்துவமனை நம்ம கற்பனையா போடுவான், இல்லாத ஒரு மருத்துவமனை தான் நம்ம கற்பனையா போடுவான். அந்தோணியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க. அந்தோணியார் மருத்துவமனை இல்லா கற்பனை தான். சார், சிவகங்கையில அந்தோணியார் மருத்துவமனை இருந்துச்சுன்னா அதுக்கு கேட்கலாம். இல்லாத ஒரு பேரை வச்சிருக்கோம் நாங்க. அந்தோணியார் சிவகங்கையில இருக்கா? அந்தோணியார்ல கேளுங்க. அப்ப யாரு என்ன பேர் வைக்கணும்னு நீங்க பிரஸ்ஸா ஒரு முடிவு பண்ணி சொல்லிருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேர் தான் வைக்கணும். எதுல சொல்லுங்க ஒரு சொல்லுங்க சார். என்னது? அதான் அதுதான் அதுதான். அம்மன் வெளியில வரும்போது பின்னாடி ஒயிட் சட்டையா போட்டு வராங்க. கடவுளே அரசியல்வாதி சப்போர்ட்டா தான் வெளில வராங்கன்னு சொல்றீங்களா சார்? ஒயிட் ஷர்ட்னா திருவிழா, அந்த திருவிழால ஒரு கான்செப்ட். திருவிழால வந்து மக்கள் பொதுமக்கள் வர்றீங்க, அது என்ன ஒயிட் ஷர்ட் போட்டவங்க மட்டும் பின்னாடி வராங்க, இல்ல உள்ள வேஷம் போட்டா இல்ல அது வந்து ஒரு திருவிழா, ஒரு மக்களுக்கு பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். அதுல ஒயிட் ஷர்ட் வரவங்க தப்பு இல்ல சார். இந்த படம் வந்து போன வருஷம் டிசம்பர் மாசம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இதே டிசம்பர் மாசம் அவரோட படம் பண்ணப்ப பிரபு சாலமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. இப்ப பேசுங்க, அந்தோணியார் தப்பா பேசினாரு, என்ன பேசுனாரு? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் லாஜிக் இருக்கிற மாதிரி நான் கருதலை. முழுக்க கற்பனை. இதில் எனக்கு ஒரு சந்தோஷம்னா, ஒரு இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் படத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, நான் கூர்மையாக கவனித்தேன். அது மட்டும் இல்லை, கடைசியில் போட்ட வாசகம் நல்லா இருந்தது. இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் எடுப்பில் இப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணுறது, அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திருந்தினாருங்கிறது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனசில் பதியலைங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க. அது அவர் மறுத்தாரா இல்லையான்னு எனக்கு அப்படி தான் பட்டுது. அதில் சாதிய பிரச்சனை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு. அது எனக்கு ஈஆர் கிருஷ்ணன் படுகொலை ஞாபகப்படுத்துது. திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக அது சிங்க் பண்ணுற மாதிரி, அவர் லிங்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லலை. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்கள் ஊரை சேர்ந்த அப்புக்குட்டி, அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்த அந்த அக்கா பேர் தீபா சங்கரா, தீபா பாஸ்கரா, தீபா சங்கர், அவங்களும் எங்கள் ஊருக்காரங்க தான். அதாவது அவங்க 2 பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை. நான் சொன்னேன்னா அந்த தேவர் சாதியை சேர்ந்தவங்க இல்லை. ஆனால் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், அவங்க அந்த தீபாவும் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்த படங்களை நான் பார்க்கல. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அரசியல் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, அப்பழுக்கற்ற முதல்வர்னு சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். அது இந்த படத்தில் வந்து சொல்றது கேளுங்க, அடுத்து வர்றேங்க. ஆரம்பத்தில் பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் ஏன் திமுகவிலே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனதில் நினைஞ்சிருக்கிறாரு முதல்வர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விழாக்களில் கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க. சொல்லி படத்துல அது நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல.
இல்ல அது அவருடைய ஒரு அது அவருடைய கருத்து. அப்படின்னா நீ உங்க தனிப்பட்ட விஷயத்துல ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு சொல்லுங்கன்னா அப்புறம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணுங்க. இல்ல அது அது நான் அதாவது இந்த ஜாதி ரீதியா நீங்க பேசுறீங்க, காமராஜர் சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுறீங்க. நாடார்னு சொல்றீங்களா? ஆமா சொல்லுங்க ஆமா சார் அப்ப லாஸ்டா எம்ஜிஆர் விஷால் படம் வந்தது. இப்போ இது பேருக்கு தான் இது? அவர் வச்சு விளம்பரம் தான் தெரியும் எம்ஜிஆர். நான் சொல்றது அதை புரிஞ்சுங்க. அதாவது இந்த படத்துல இப்ப புரட்சியாளர் எம்ஜிஆர் பேரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை, விருப்பம் அவர் ஏன் எல்லாம். சேர்க்கலன்னு கேளுங்க இப்போ. ஏன் சேர்க்கல? இல்ல எம்ஜிஆர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஏன் கலைஞரை சேர்க்கலன்னு கேட்பாங்க. சேர்க்கணுங்க. அப்படி கேட்டுக்கிட்டே லிஸ்ட் போட அதெல்லாம் எல்லா தலைவரும் சொல்லியாச்சு. அதாவது இவங்க 3 தலைவர் மட்டும் சொல்லல, இது மாதிரி நிறைய தலைவர் இருக்காங்கன்னு அடுத்த ஆண்டு நாங்க சொல்லியிருக்கோம். டைலாக் நீங்க பாருங்க, ட்ரெய்லர்ல இருக்கு, ட்ரெய்லர்ல இருக்கு, எல்லா சரிங்க. தலைவரும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சாருடைய படத்துல பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க, இந்த படத்துல ஃபுல்லா வயலன்ஸ் ரத்தம் தெரிக்க விட்டுருக்கீங்க. இருங்க நான் சொல்ல வர்றேங்க. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. அதுமாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்தினர் அந்த காத்து கருப்பை பயன்படுத்தி கொல்றது அப்படிங்கிறது வந்து சிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. போலீஸ்காரங்க சட்டத்தை மீறி நடந்தாலும் அது வந்து கோர்ட் தண்டிக்காது. அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த அடிப்படையில் ஆஸ் ஏ policeman நான் சொல்கிறேன், அவர் சரியாக நடந்துக்கல. ஏன் அவர் மட்டும் தலையை குனிஞ்சிட்டு போகிறான், இன்னொருத்தர் கையில் துப்பாக்கி கொடுத்து சுடுறது வந்து அது ஏற்புடையா தெரியல. அது இயக்குனுடைய கருத்து. இதில் கலன்னு என்னத்துக்கு பேர் வச்சாருன்னு எனக்கு புரியல. கலன்னா என்னது? கலர்னா திமிரு பிடிச்சவன். திமிர் உங்ககிட்ட ஒரு பயனுள்ள ஒரு கேள்வி. ஒற்றுமை ஒரு தமிழ்நாட்டை ஜாதி பிரிவினை மத பிரிவினை காமிச்சு சீர்குலைக்க ஒரு முயற்சிக்கு நீங்க இப்ப நீங்க தேவர் சொன்னீங்க, அண்ணன் கரெக்டான விளக்க சொல்லிட்டாரு. இதுல தேவர் மட்டும் இல்ல, எந்த போலீஸ் எல்லாமே- சாமி போட்டோ வச்சிருக்காங்க, சிவன் போட்டோ. இதை காட்டி இப்ப நம்ம நீங்க இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. அந்த காட்சி நீ சரியா பார்க்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல சிவன் போட்டோ வைக்கல, அது டீ கடையில தான் வச்சிருக்காரு. ஆமா அது எந்த போலீஸ்காரே வந்து நீங்க இப்ப சட்ட ரீதியா இல்ல அது வந்து அவருடைய கருத்து.